கொடு எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடே, பனமரக்காடே, பறவைகள் கூடே, மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா? உதட்டில் புன்னகை புதைத்தோம், உயிரை உடம்புக்குள் புதைத்தோம், பெரும் கூடுகள் மட்டும் ஊர்வலம் போகின்றோம். விடை கொடு எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடே, பனைமரக்காடே, பறவைகள் கூடே, மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா? உதட்டில் புன்னகை புதைத்தோம், உயிரை உடம்புக்குள் புதைத்தோம், பெரும் கூடுகள் மட்டும் ஊர்வலம் போகின்றோம். விடை கொடு எங்கள் நாடே, கடல் வாசல் திளைக்கும் வீடே, பனைமரக்காடே, பறவைகள் கூடே, மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா? ஆனாலும் தாய்மடிவோ ஒரு சுகம் வருமா? வருமா? கந்தல் ஆனாலும் தாய்மடிவோ ஒரு சுகம் வருமா? வருமா? சொர்க்கம் சென்றாலும் சொந்த ஊர் போ சுதந்திரம் வருமா? வருமா? பிறந்த தேசம் அங்கே, கண்மூடும் தேசம் எங்கே? கண் திறந்த தேசம் எங்கே? கண்மூடும் தேசம் எங்கே? நதிகளே கொடு எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடே, பனைமரக்காடே, பறவைகள் கூடே, மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா? உதட்டில் புன்னகை புதைத்தோம், உயிரை உடம்பைகள் புதைத்தோம், பெரும் கூடுகள் மட்டும் ஊர்வலம் போகின்றோம்.
இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குற எல்லாரும் அழுதுட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இமோஷ்னலி பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸாக இருந்தது முத்து. ரொம்ப நீங்கள் நிஜமாகவே உயிர் கொடுத்து பாடினீங்க. அந்த மேலெல்லாம் பாடும்போது எஃபர்ட்லெஸ்ஸாக பாடுறீங்க. அதில் அந்த ஒரு வலி, பவர் எல்லாமே இருந்தது. நிஜமாகவே மனசை தொட்டுட்டீங்க. நன்றி சார். அமேசிங். முத்து, இதை நான் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் அப்படியே தத்ரூபமாக அந்த பாட்டை உள்ளே வாங்கி நீங்கள் அதை ஃபீல் பண்ணி அதை நீங்களே அதை அனுபவிச்சிங்க இந்த ஸ்டேஜில். அதனால நாங்கள் எல்லாரும் அதை வந்து அவ்வளோ அனுபவித்தோம். அண்ட் ஒரு நாடக இசை கலைஞர் வந்து இந்த மாதிரி ஸ்டீஃபன் தேவசியோடு சேர்ந்து இந்த மாதிரி ஒரு மணி அண்ட் பேண்டோடு சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஏற்பட்டதுக்கு நாங்களும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா அந்த பாட்டு எடுக்கிறதுக்கு அம்மா தான் ஆரம்பத்திலே எடுங்கன்னாங்க. ஆனால் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து அது எப்போ பாடணுன்றது இருந்திருக்கு. கரெக்ட். அதுக்கு வந்து நான் வந்து ஆனந்த்